hello, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் பூஜா மாரிமுத்து. திஸ் இஸ் மீ பூஜா. ஸோ இதுதான் நீங்கள் வந்து என் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ யா இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட சேனலில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், அதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பேச போகிறோம். வளவலா கொலா அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே பேச போகிறது கிடையாது. ரீசெண்டாக வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை நான் வந்து பார்த்தேன். அவங்க வந்துட்டு ஸ்கூல் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஒரு ஃபினான்ஷியலி டவுன் அப்படின்றதுனால அவங்களால ஸ்கூல் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அவங்க ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க. நான் வந்துட்டு நானும் படிச்சிருந்தா நானும் கூட காலேஜ் வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச என்னோடய நாலேஜுக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அது ஏன் நம்ம வந்து அவங்களுக்கு மட்டும் சொல்லாமல் நம்மளோட வீடியோலையும் நம்ம வந்து இதை பற்றி பதிவு பண்ணலாம். ஏன்னா அவங்கள மாதிரியே வந்து நிறைய பேர் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகி அதுக்கப்புறம் வந்து காலேஜ் கண்டினியூ பண்ணாமல் இருக்காங்க இன்னமும். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம இதை பற்றி சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஃபினான்ஷியலி டவுனாக இருந்ததுனால என்னால் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஏஜ் இருந்தும் படிக்க அமௌண்ட் இல்லாமல் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஈஸி வேல அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்கிற விதமாக நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு என்னோடய நாலேஜுக்கு இருக்கிற ஒரு ஐடியா வந்து சொல்கிறேன். ஸோ உங்களால் இது அஃபோர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ரீசெண்டாக வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருந்தேன். கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கு. குரூப் 4 எக்ஸாமுக்காக வந்து கிளாஸ் போயிட்டுருக்கு. அங்கே வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கா. ஸோ அவளை வந்து போய் அங்கே ட்ராப் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணுறது அப்படின்றது அந்த ஒரு பொறுப்பான வேலையை வந்து நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்டு வந்துட்டு சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த இன்ஃபர்மேஷன். அங்கே வந்துட்டு ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆனவங்க, லைக் வந்து ட்ராப் அவுட் மீன்ஸ் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் கண்டினியூ பண்ண முடியாதவங்க, 12th 10th அந்த மாதிரிலாம் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு போக முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்கே வந்து ஜாப் வேக்கன்சி அப்படின்றது ஒன்று இருக்குது. அதுக்குமே அவங்க வந்து கவர்மெண்ட்டு எக்ஸாம் எழுதணும். ஸோ இங்கே அதுக்கான கோச்சிங் கொடுக்குறாங்க. லைக் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க. அந்த கோச்சிங் கிளாஸ் தான் வந்து என் ஃப்ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணியிருக்கா. என் ஃப்ரெண்டு வந்துட்டு எம்காம் படிச்சிருக்கா. எம்காம் படித்து முடிச்சிருந்தாலும் வந்து குரூப் 4 அந்த மாதிரி வந்து எக்ஸாம் எழுதுகிறா. வந்து ஏதோ அவள் ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுருக்கா, இந்த மாதிரி வந்துட்டு கவர்மெண்ட் ஜாபில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் ஃப்ரெண்டு மூலிமா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க வந்து ஸ்கூல் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் வந்து போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களோட ஃபேமிலி ஃபினான்ஷியலி ஸ்டேட் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது அப்படின்ற ஒரு ரீசன்னால் அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அவங்க ஃபீல் பண்ணப்போ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொன்னேன். ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களுமே வந்துட்டு சரி நான் போய் பார்க்குறேன், நான் வந்து விசாரித்து நான் ஜாயின் பண்ண முடிஞ்சால் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இது எத்தனை பேர்த்துக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. எந்தெந்த ஊரில் எந்தெந்த கலெக்டர் ஆஃபீஸில் இந்த ஒரு விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கோச்சிங் கிளாஸ் அப்படின்றது கலெக்டர் ஆஃபீஸில் எங்கே பண்ணுறாங்கன்றதில்ல. பட் எங்கள் ஊர் திருப்பூரில் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ அது உண்மையிலேயே வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சுது கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இப்படி ஒன்று பண்ணுறாங்க அப்படின்றது என் ஃப்ரெண்டு மூலிமா, ஸ்கூல் ஃப்ரெண்டு மூலிமா தெரிஞ்சுது. அதை இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நான் வந்து சொன்னேன். அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். இது எனக்கு மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரிஞ்சால் பத்தாது. ஸோ நிறைய பேர் இன்னும் வந்துட்டு என் ஃப்ரெண்டு மாதிரி நிறையா பேர் ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு காலேஜ் அந்த மாதிரி போக முடியாமல் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் வந்துட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நல்லா படிக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லையா. அவங்களால என்ன தான்
ஃபினான்ஷியலி வந்துட்டு ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால படிக்க முடியல அப்படின்னாலும் மேபி அவங்க நல்லா படிச்சுட்டு இருந்திருந்திருக்கலாம். அந்த ஃபினான்ஷியலி ஸ்டேட்டஸ்னால அவங்க வேலைக்கு போகிற சுச்சுவேஷன் வந்திருக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு அப்படி ரொம்ப கஷ்டப்படுறது வந்துட்டு நல்லா இல்லை. அதனால் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி ஏதாவது குரூப் எக்ஸாமுக்கு இது எழுதுறது ரொம்பவே நல்ல விஷயன்றது எனக்கு தோணுது. பயந்துட்டேன் அந்த இடத்துல, எதுவும் இருட்டாக இருக்கா பயந்துட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு அது ஒரு நல்ல விஷயமா படுது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்துட்டு நான் எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ எனக்கு தெரியல எத்தனை ஊரில் வந்துட்டு எத்தனை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஊரில் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு அதை பற்றி உங்கள் ஊரில் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு அதை பற்றி ஹெல்தி நம்ம அதை பற்றி வந்து பேசுவோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப சின்ன வீடியோ தான். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த சின்ன விஷயத்தை வந்து கன்வே பண்ணணுன்றதை நான் நினச்சேன். ஸோ நான் எந்தளவுக்கு வந்து இதை தெளிவாக சொல்லியிருக்கேன்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான், ரொம்ப சின்னது தான். ஏதாவது தப்பாக சொன்னேன்னா மன்னிச்சிடுங்க, எனக்கு தெரியாமல் கூட நான் சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் கன்வே பண்ணணுன்னு நான் நினைப்பேன்ல, நல்ல விஷயம் கன்வே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்லணும்னு நினச்சதை சொல்லிட்டேன். ஸோ ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா உங்கள் வீட்டு பிள்ளையா மன்னிச்சே விட்டுருங்கோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்தையும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, டேக் கேர்.